Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். எப்படி இருந்தார் சார் ஏகே அவர்கள்? ஏன்னா அதுல பார்க்க அல்டிமேட், அவர் தான் அல்டிமேட் ஸ்டார்னு என்னைக்கோ சொன்னாங்க. அது இன்னைக்கு அந்த படத்துல எல்லாருமே அஜித்திட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? மாஸ் படங்கள் தான் பண்ணணும். நீங்க அவங்கள கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி, எல்லாத்துக்கும் மருந்து தடவுற மாதிரி இந்த படத்தினுடைய டீசர் வந்திருக்கு. அடுத்து ட்ரெய்லர் இதை விட அதிரி புதிரியா இருக்கும் போல இருக்கு. நான் இப்பவே ரொம்ப அதை ஆர்வமா பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நிஜமா இந்த படம் வந்து அஜித்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அஜித் வந்து இந்த டீசர் வெளியில வந்து இதனுடைய பார்வையாளர் எண்ணிக்கையெல்லாம் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அஜித் என்ன அப்படியே கட்டுக்கட்டா அடுக்கி வச்சுக்கிட்டு வலைப்பேச்சு கொடுக்கறத வேலை, இந்தா பாராட்டிட்டியா வச்சுக்கோ, திட்டிட்டியா கொண்டா கொடுத்தத, இதுவா ஒரு வேலை? அல்லது விஜய்க்கு அது வேலையா? இட்லி கடையை வந்து பயங்கரமா விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? அவங்க விமர்சிக்கிறவர்கள் எல்லாருக்குமே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தனுஷும் அஜித்தும் இணைந்து பணியாற்ற போறாங்க. ஆமா, தனுஷ் வந்து அஜித்துக்கு கதை சொல்லி அந்த லைன் வந்து அஜித்துக்கு பிடிச்சி 10ஆம் தேதி இட்லி கடை வர வாய்ப்புகள் இருக்கா? குட்பேடகிலியோட இட்லி கடை மோத போறது இல்லை. ஏற்கனவே 2 பேரும் நாங்க சொன்ன தேதியில உறுதியா இருப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, நம்ம கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படிங்கிற முடிவை இட்லி கடை எடுத்திருப்பதாக. லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேண்டாம், நயன்தாரான்னு என்ன அலைங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? யாரு லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்களை கூப்பிட்டாங்கன்னு முதல்ல சொல்ல ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்க சொல்லுங்க. இவங்க போடுற அக்ரிமெண்ட்லயே அப்படி போடுறாங்க, என்ன வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்க டைட்டில் போடணும்னு தான் அக்ரிமெண்ட்லயே அவங்க கேட்கறாங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நீங்க நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா சார்ந்த விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருக்கு முரளி. சிறப்பு. நான் டிராகன்ல இருந்து தொடங்கிறேன் சார். ஏன்னா வந்து 100 கோடி 10 நாள் அப்படின்னு ஒரு விஷயம். தொடர்ந்து இன்னைக்கு ரஜினி அவர்கள் அஸ்வத்தை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. தொடர்ந்து ரஜினி அவர்கள் யங்ஸ்டர்ஸை பாராட்டுறது வழக்கமாக தான் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. டிராகனோட சக்சஸை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? படம் ரிலீஸுக்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க, எழுதி வச்சுக்க இந்த படம் நல்ல வசூல, கண்டிப்பா இது வந்து நல்ல வசூல மீட்டும் அப்படின்றது. எப்படி இருக்கு இந்த ஒரு வரவேற்பு? நம்ம யூகத்துல எல்லாம் சொல்ல, இண்டஸ்ட்ரியில என்ன பேசுறாங்களோ அதுதான் நம்ம சொல்றோம். இன்னொன்று அந்த படத்தை பார்த்தவர்கள் வந்து சூப்பரான படமா வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட சொன்னோம். நாம நினைச்ச மாதிரியே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டா வந்திருக்கு. இன்னொன்று வந்து மாணவர்களுடைய கூத்து கொண்டாட்டம் இதை மட்டுமே ஒரு படம் சொல்லியிருந்தா அந்த படம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். பட் இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் பின்னால என்னவாவாங்க, அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை வந்து அப்படியே அழகா அதில் கொண்டு வந்திருக்கிறார் அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த இளைஞர்களுடைய பல்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படங்களுக்கு இப்போ மரியாதை இருக்கு. இப்போ அதுதான் ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏதோ வந்து ஒரு 4 பாட்டு 2 ஃபைட்டு கொஞ்சம் காமெடி இதெல்லாம் அள்ளி போட்டு ஒரு படத்தை கொடுத்தா ரசிச்சிருவாங்கங்கிறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ரசிக்கும்படியாக விஷயங்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு நல்ல கருத்தையும் நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த படம் ஓடுங்கிறதுக்கு லப்பர் பந்து மாதிரியான படங்கள் ஒரு பெரிய உதாரணம். இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள 1000 உரசல்கள் இருக்கலாம், ஆனாலும் அந்த அன்பும் அந்த காதலும் மாறவே மாறாதுன்னு சொன்ன படம் லப்பர் பந்து. அப்படி ஒரு முரட்டு பொண்டாட்டியை கூட ஒருத்தன் எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் ரொம்ப அழுத்தமான காதலும் அதை விட அழுத்தமான கல்வி தொடர்பான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கு. இன்னொன்று இந்த இடத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்தையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அந்த மகள்கள் 2 பேர் வந்து அந்த பொறுப்பை கையில் எடுத்த பிறகு நல்ல கதைகள், ரொம்ப புதுமையான கதைகள், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் விரும்புகிற கதைகள் எதுவாக இருக்குமோ அதை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. பல கம்பெனிகள் பணம் வச்சுருக்கு, ஆனால் அவங்க வந்து வெற்றி படங்கள் எடுக்கிறாங்கன்னா இல்லை. ஆனால் ஏஜிஎஸ் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த ஸ்டோரி நாலேஜ் வந்து அந்த பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ ஏற்கனவே அவங்க படம் அந்த கோட்டு டைமில் வந்து ஒரு முறை நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் கம்ப்ளீட்டாக பெண்கள் தான் நிறையா இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெண்கள் படையே சேர்ந்து ஒரு படத்தை கரெக்டாக கொண்டு போகிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு வந்து திரைத்துறையில் பெண்கள் உள்ளே வந்து அந்த பேக் இதில் வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் நிஜமாக ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ரொம்ப சரியாக செய்கிறாங்க. அர்ச்சனாவோட தேர்வு அப்படின்றது தெளிவாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த படத்தோட வெற்றியை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும்
சமூக வலைத்தளங்களை பத்தி நாளுக்கு நாள் அதோட வளர்ச்சி அதிகமாயிட்டே இருந்தாலும் இகழ்ச்சியும் ஒரு பக்கம் போயிட்டு தான் சார் இருக்கு. விடாமுயற்சியோட கலெக்ஷனை ஏன் சொல்லல? 10 நாள் இந்த படம் 100 கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சு. ரஜினி அவர்கள் கூப்பிட்டு அந்த இயக்குனரை பாராட்டுறாரு. என்னதான் இங்க விஷயம்? நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே கூட விடாமுயற்சியோட வசூல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சிலர் அடம் பிடிக்கிறாங்க. அது பிஸ்மி தெளிவா போட்டிருக்கிறாரு, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வலைபேசில போய் அதை பாருங்க. அதுதான் அவர் போட்டிருக்கிறது. போட்டதுக்கு அப்புறம் தான் சார் நிறைய கேள்விகள் அங்க. அதான் சொல்றேன், ஏன் அந்த பட நிறுவனம் சொல்லலைன்னா அவங்க சொல்லும்படியான வசூலா இல்லை. ஸோ அதனால அவங்க சொல்லலை. இன்னும் என்னன்னா, இப்போ அவங்க கேரளாவில் ஒரு படம், முக்கியமான படம் மலையாளத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஸோ இந்த படம் ஓடலன்னு சொல்லி இந்த நெகட்டிவிட்டியை கொண்டு போய் ஏன் அங்கே ஏற்றணும் அப்படின்லாம் கூட நினச்சிருக்கலாம். இன்னொன்று, ஏராளமான அஜித் ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தியை விரும்ப மாட்டாங்க நிச்சயமாக. ஸோ அதை எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா நடந்து போச்சு, இனி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அஜித்தும் வந்து திரும்ப அங்கே டேட்டு கொடுப்பாரான்னா இப்போதைக்கு அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எதுக்கு ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம பேசணும்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். பட் அதை ஒரு பெருந்தன்மையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் அவர் படம் ஓடலைங்கிறத என்னதான் நமக்கு வலி இருந்தால் கூட அது பொது வெளியில் வந்து சொல்ல வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு சிறந்த பண்பாக தான் இருக்குது. சரி, ஆனால் வலைபேச்சிலிருந்து அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக இங்கே இருந்தால் வரும்பொழுது அதை சிலர் ஏற்றுக்கல அப்படின்னாலும் உண்மை அதுதானே சார்? உண்மை அதுதான். நம்ம அஃபிஷியல் ரிப்போர்ட் கிடையாது. அது நம்ம பல இடங்களில் பேசி சம்மந்தப்பட்டவர்கள்ட்டெல்லாம் பேசி வாங்கின ரிப்போர்ட்டு தான். அதனால் வந்து அந்த நிறுவனம் கொடுக்கறது தான் அஃபிஷியல், நம்ம கொடுக்குறதெல்லாம் அஃபிஷியல்னு ஒத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் ரொம்ப துல்லியமான கணக்குகளை ரொம்ப ஒரு பிஸ்மி ரொம்ப மெனக்கட்டு அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் அதே வேலையாக இருந்த ஒரு அந்த கலெக்ஷனை எடுத்தார். ஸோ அதனால அது ஒரு பெரிய உழைப்பு. அது சார் டிராகன் வசூல கூட விடாமுயற்சி பெற முடியலையா அப்படின்றதான் அந்த சமூக வலைத்தளங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, டிராகன் வசூல கூட எடுக்கலையே அப்படின்றது இல்லைங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள படமா இருந்தால் கூட அதுக்கு கண்டென்ட் முக்கியங்கிறத திரும்ப இங்கே நம்ம உணர்ந்துட்டே இருக்கோம். ஆனாலும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பெரிய நடிகர்களை தேடி ஓடுற தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. இப்போ டிராகன் ஓடிடுச்சுங்கிறதுனால நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓடாத படங்கள் எத்தனை இருக்குது? ஒரு வாரத்துக்கு 7 படம் வந்ததுன்னா 7மா ஓடுது இல்லையே. அதில் ஒரு படம் கூட ஓட மாட்டேங்குது. மாதத்துக்கு ஒரு படம், 3 மாதத்துக்கு ஒரு படம் ஓடுறதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் ஏன் பெரிய நடிகர்களை தேடி போகிறாங்க அப்படின்னா, உத்தரவாதமான பிஸ்னஸ் கொஞ்சம் இருக்குது. இப்போ ஓடிடி, சேட்டலைட்டு, ஹிந்தி மார்க்கெட்டு, எஃப்எம்எஸ், இங்கெல்லாம் ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு வசூல் இருக்குது. ஸோ அதுக்காக போகிறது தான். மற்றபடி வந்து இப்போ விடாமுயற்சி பண்ண பட்ஜெட்டுக்கு இது மாதிரி 10 படம் பண்ணிடலாம். இந்த டிராகன் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ பெரிய நடிகர்களை தேடி ஓடுறதுங்கிறது ஒரு மினிமம் கேரண்டிக்கு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, என்னதான் அந்த நெகட்டிவாக விடாமுயற்சி ஆரம்பித்தாலும் குட் பேட் அக்லி டீசர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம். எப்படி இருந்தது சார் அந்த டீசர்? ஒரு மாஸ் ஹீரோக்கான எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக உள்ள இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இப்படி தான் அஜித் உங்களை எதிர்பார்க்குறாங்க மக்கள், தயவு செஞ்சு இப்படியே பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? அதுதாங்க உண்மை. எல்லாருமே அஜித்திட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அஜித் மட்டும் இல்லை, விஜய் மாதிரியான ஹீரோக்கள், ரஜினி மாதிரி ஹீரோக்கள்லாம் மாஸ் படங்கள் தான் பண்ணணும். நீங்கள் அவங்கள கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி விடவே கூடாது. அவங்களுக்கான கம்பீரம், மரியாதை, அந்த ரசிகர் கூட்டம், இது எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ பாலகிருஷ்ணா வந்து அப்படியே கண்ணீருங்கம்பளையுமா ஒரு படம் நடிக்க தெரியாதா என்ன? அவருக்கு தெரியும் நம்ம ரசிகர்கள் எதை விரும்புகிறாங்க, அதை நம்ம கரெக்டாக கொடுத்துட முடியும். அதனால தான் வந்து அவரால் இத்தனை வருஷம் ஒரே இடத்துல நிற்க முடியுது. இப்போ ரஜினி ஒரு பாலிசியை பிடிச்சி கரெக்டாக போகிறாருன்னா இத்தனை வருஷம் அவர் நிற்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பரிச்சார்த்த முயற்சி, நான் ஒன்று பண்ணணும், என்னுடைய படங்கள் வந்து இப்போ கமல் படம் மாதிரி வித்தியாசமாக நான் ஒன்று பண்ணணும்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்கள் ரசிகர்களை அப்படி டியூன் பண்ணி கொண்டு வந்துருக்கணும். அப்படி இல்லைல்ல, திடீர்னு வந்து நான் இப்படி ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிறது பாவம். அவங்க வந்து இந்த திருடனுக்கு தேள் கொட்டின கதையா வெளியில் சொல்லி ஓங்கி கத்தவும் முடியல, வழியை பொறுத்துக்கவும் முடியல. ஸோ அப்படி தான் வந்து விடாமுயற்சி அஜித் ரசிகர்களை ஆக்கிருச்சு. பட் எல்லாத்துக்கும் மருந்து தடவுற மாதிரி இந்த படத்தினுடைய டீசர் வந்திருக்கு. அடுத்து ட்ரெய்லர் இதை விட அதிரி புதிரியாக இருக்கும் போல இருக்கு, படம் அதை விட அதிரி புதிரியாக இருக்கும் போல இருக்கு. நான் இப்போவே ரொம்ப அதை ஆர்வமாக பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, இப்போ எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசை புழிகிற படங்கள்லாம் நான் பெரும்பாலும் போக மாட்டேன். இதுதான் பெரும்பாலானவர்களுடைய எண்ணமாக இருக்குது. என்னென்னா, நம்ம காலைல பேப்பரை திறந்தோம்னா எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி கண்ணீரும் கம்பளையுமான செய்திகளாக இருக்குது. டிவியை திறந்தோம்னா அங்கே அதுவாக இருக்குது.
ஆனால் சீரியல் பார்க்கலாம்னா அங்கேயும் அழுது அதை விட மோசமா இருக்கு. அதை விட மோசமாக இருக்குது. சரி யாராவது வீட்டுக்கு வர்றாங்களே அவங்கள்ட்ட ஏதாவது உட்காந்து பேசலாம்னா அது பெரிய துயர கதையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தியேட்டருக்கு போனால் நம்மளை அறியாமல் ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணலான்னு தான் ஒவ்வொருத்தரும் அங்கே வராங்க. அங்கே வந்து நீங்கள் கண்ணை பிடுங்கி புழிஞ்சு கசக்கி கொட்டி என்னத்துக்கு அப்படி ஒரு படத்தை எடுக்கிறீங்க? ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக நல்ல சந்தோஷமா ரசிப்போம் சிரிப்போம் அப்படி ஒரு படத்தை எடுக்க வேண்டியது. எப்படி இருந்தார் சார் ஏகே அவர்கள்? ஏன்னா அதில் பார்க்க அல்டிமேட், அவர் தான் அல்டிமேட் ஸ்டார்னு என்னைக்கே சொன்னாங்கல்ல, அது இன்னைக்கு அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அலட்சியமாக அவர் பேசுகிற டயலாக் டெலிவரி. ஆனால் எனக்கு ஒரு இடத்துல ஒரு நெருடல் இருந்துச்சு, அது இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் ஆகணும். அஜித்தை பொறுத்தளவுக்கு வந்து பொது வெளிகளில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து அவர் பர்சனலாக நிறைய பேசக்கூடிய ஒரு நபர் என்றாலும் கூட இப்போ திரையில் வந்து அப்படிலாம் அவர் பேச மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவரை இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் பேச வச்சு அதை மியூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஓகே, இந்த மங்காத்தா, அதுக்கப்புறம் இந்த பில்லா கெட்டப், இந்த கெட்டப்புக்காக மெனக்கெட்டு இருக்காங்களா சார்? அந்த மெனக்கெட்டெல்லாம் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இல்லை, ஆதிக்க ரவிச்சந்திரன் தெளிவாக சொல்லிட்டாரு, இது ஃபேன்களுக்கான படம்ட்டாரு. இதற்கு முந்தி அஜித்தினுடைய படங்கள் எதெல்லாம் வெற்றி படங்களாக இருந்ததோ அதில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு ஒரு அருமையான காக்டெயில் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பழைய டைலாக்ஸு அது எல்லாமே இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாக இந்த படம் வந்து அஜித்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அஜித் வந்து இந்த டீசர் வெளியில் வந்து இதனுடைய பார்வையாளர் எண்ணிக்கையெல்லாம் அவர் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மகிழ்ச்சியை வந்து அவர் ஆதிக்கு வெளிப்படுத்தியிருக்காரு, ஃபோன் பண்ணி சுரேஷ் சந்திராட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ அங்கே இதில் ரேஸில் இருந்தால் கூட இதை வந்து இப்படி போகிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவரே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல முடியாது, இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ஆதிக்க ரவிச்சந்திரனே ரிப்பீட் பண்ணக்கூடிய சூழல் கூட இங்கே இருக்குங்கிறாங்க. சார் அவருக்கே இப்போதான் தோணி இருக்குமா? அப்போ இதை தான் நம்ம ரொம்ப வருஷமா மிஸ் பண்ணிட்டோமா? ரசிகர்களுக்கு எனக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் இந்த காரணத்துக்காக தானே இனிமேட்டு அதுதானேங்க. நீங்கள் ஏன் வந்து விஜய் இவ்வளோ பெரிய உச்சத்தில் அவர் சொன்னார்ல, நான் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும்போதுன்னு சொன்னார்ல, ஏன் அந்த உச்சத்தை அவர் அடைந்தார் அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் தர்றேங்கிறது தான். நீங்கள் அங்கே வந்து நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன்னு அவர் விஜய் நினச்சிருந்தாருன்னா அவர் என்றைக்கோ வந்து அவரும் வந்து 10ஓட 11 போயிருப்பார். அப்போ ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம முதல்ல பண்ணணும். அதை தாண்டி நம்ம வச்சு படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நல்லா சம்பாதிக்கணும். இந்த 2 நோக்கமும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி தான் அஜித் அப்படி மெதுவாக நகர்ந்து அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறாருன்னு நான் நம்புகிறேன். இதற்கப்புறம் வந்து அவருடைய போக்குங்கிறது முழு வேகத்தோடு இருக்கும். மைத்ரி இறங்கியிருக்காங்க சார். இந்த பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. நான் பாருங்க எப்படி இருக்க போறேன் அப்படின்ட்டு பல பேர்கள் நம்ம சொல்லுவோம். அதுல விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, அல்லு அர்ஜுன், இந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல வரணுன்ற ஆசை இப்போ அவருக்கு அதிகரிச்சிருக்குமோ இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு? இந்த டீச்சர் கட்டாயமாக வரும். இன்னொன்று வந்து இப்போ அடுத்தடுத்த படங்களில் மல்டி ஸ்டார் படங்களாக அஜித் பண்ணாருன்னு வைங்களேன், இன்னும் கூட இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க ஆதிக்கு முக்கியமான ஒரு படமாக இருக்கணும். ஸோ அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தேட்டரில் டீசரை ரிலீஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஆடியன்ஸோட வரவேற்பு இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த படத்துக்காக இருக்கட்டும் இல்லை இனி வர்ற காலகட்டத்துக்காக இருக்கட்டும், என்ன நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இல்லைங்க, அதுதான் இப்போ நீங்கள் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் ஏதோ மோதிரம்லாம் தயார் பண்ணி ஆதிக்கு போடணுங்கிற அளவுக்கு மதுரையிலேருந்து ஆமாம் வந்து அப்போ அந்த அளவுக்கு அவங்க மனசில் ஒரு ஆர்வத்தை ஒரு டைரக்டர் கிரியேட் பண்ணுறாருன்னா அவர் தானே இன்னைக்கு நட்சத்திர இயக்குனராக நீங்கள் கொண்டாடப்படும். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு நான் ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றிக்கு பிறகுன்னு இந்த படத்தினுடைய அறிகுறிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது மாறுவதற்கான எல்லா அறிகுறிகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இந்த வெற்றிக்கு பிறகு மீண்டும் ஆதிக் அஜித் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் இன்னும் பரபரப்பாக பேசப்படும். அதை நோக்கி தான் அஜித்தும் போயிட்டு இருக்காரு. கொரியன் படத்தோட தழுவலா சார் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ வர்ற கமர்ஷியல் படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் தழுவலாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து யார் உட்காந்து மெனக்கெட்டு சிந்திச்சு கதையெல்லாம் எழுதுகிறாங்க, போடு இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம்னு அள்ளி போட்டு ஒரு கதையை வந்து இவங்க உருவாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது தவறுன்னு சொல்கிறதா சரின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா காலம் வந்து இன்னைக்கு அப்படி போயிடுச்சு. ஒரு சுய கற்பனையோடு ஒரு படம் வருவதுங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ இந்த சூழலில் அடிக்கிற காப்பியை சரியாக அடிக்கிறியா, அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் அதையும் அவர் சரியாக செஞ்சுருந்தா சந்தோஷம் தான். இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, இதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. விஜய் வந்து டீசரை பார்த்ததாகவும் உடனே அவர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாகவும்
இது தொடர்ந்து நடக்கிற விஷயமா தானே? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால இவர் அவர்கிட்ட பேசினாரு, அவர் இவர்கிட்ட பேசினாருன்னு ஒரு கதையை இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டு அவங்க 2 பேரும் நண்பர்கள் தான், அதில் மாற்று ஒன்றும் கருத்து. மாற்று கருத்து கிடையாது. பட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபோன் பண்ணி பேசிக்கிற அளவுக்கு அவங்க நண்பர்கள் கிடையாது. ம், ம். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் எப்போவாவது இந்த மாதிரி இது டீசர் வர்றதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மாதம் முழுக்க அவங்க பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். பெரும்பாலும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ம், இப்போ அஜித்தினுடைய அப்பா இறந்தார், முதல் ஆளாக போய் விஜய் நின்னார். ம், ம். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இப்போ அஜித்தினுடைய இப்போ அஜித் வந்து அவர் விஜய் பையனுக்கு உனக்கு ஏதாவது ப்ரொடியூசர் வேணும்னா நானே சொல்கிறேன்ப்பான்னு சொல்கிறாரு. ம். ஸோ இந்த மாதிரி தருணங்கள் இருக்குல்ல. ஸோ அப்படி தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கே தவிர, அதை தாண்டி இப்போ மற்ற நண்பர்கள் மாதிரி தினந்தோறும் பேசிக்கிறது, அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் பெரும்பாலும் இல்லை. குறிப்பா வலைப்பேச்சு டீம் வந்து குட் பேட் அக்லி டீசர் வந்து பாராட்டுறாங்க. அஜித் அவர்களை பாராட்டிட்டாங்க. சார் நம்ம எப்பவுமே ஒரு நல்ல படைப்புகளை பாராட்டிக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் இப்போ அதை வந்து எடுத்து போட்டு மென்ஷன் இல்லை, பண்ணல? பல பேருக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. ஏதோ விஜய்கிட்ட காசு வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. நமக்கு அது புரியவே மாட்டேங்குது. விஜயை பற்றி நாமளே நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் பேசியிருக்கோம். அதை போய் நம்ம தனியாக தொகுத்தெல்லாம் நம்ம போட முடியாது. அந்தந்த செய்திகளின் அடிப்படையில், அந்தந்த சூழல்களின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். இப்போ விடாமுயற்சி வந்து அந்த படம் நல்லா இல்லை, ஃபெயிலியர் படமும் ஆகும் அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்தோடனே நம்ம சொன்னோம். இந்த படம் ஓடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் பல பேர் நம்ம மேலே விழுந்து பாஞ்சாங்க. இன்னைக்கு குட் பேட் அக்லி பார்க்கும்போது இந்த படம் கட்டாயம் ஓடும்னு சொல்கிறோம். இப்போ இதுதானே ஸ்டாண்டு. இதுக்காக வந்து அஜித்திட்ட காசு வாங்கிட்டாங்கன்றான். என்ன பண்ணுறதுனே தெரில. அஜித் என்ன அப்படியே கட்டுக்கட்டாக அடுக்கி வச்சுக்கிட்டு வலைப்பேச்சுக்கு கொடுக்குறத வேலை. இந்தா பாராட்டிட்டியா வச்சுக்கோ, திட்டிட்டியா கொண்டா கொடுத்தத, இதுவா அவர் வேலை? அல்லது விஜய்க்கு அது வேலையா? ரொம்ப காமெடியாக இருக்குது. அல்லது இப்படி பேசுனா பணம் கொடுப்பாங்கன்னா 100 பேர் பேசுவானே ஒரு நாளைக்கு உட்காந்து. அது முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம போகிற வழியில் கரெக்டாக போயிட்டே இருக்கோம். அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கோ. இந்த படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதானே. ஓகே. இந்த கேங்ஸ்டர் இடையில வந்து நீ வந்து இட்லி கடையை போடுற அப்படின்ட்டு அந்த டீசரை பார்த்ததுலேருந்து இந்த அஜித்தோட ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அஜித்தோட ஆத்மார்த்தமான தொண்டர்களாக எப்படியானா வச்சுக்கலாம் சார், இட்லி கடையை வந்து பயங்கரமாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா? 10ஆம் தேதி இட்லி கடை வர வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவங்க விமர்சிக்கிறவர்கள் எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தனுஷும் அஜித்தும் இணைந்து பணியாற்ற போகிறாங்க. ஓகே. ஆமாம், தனுஷ் வந்து அஜித்துக்கு கதை சொல்லி அந்த லைன் வந்து அஜித்துக்கு பிடிச்சி, நான் சென்னை வரும்போது கட்டாயமாக நான் கேட்குறேன், ரெடியாக இருங்க தனுஷ்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ 2 பேரும் ஃபோனில் கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கதை அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதே அஜித்தும் தனுஷும் ஒரே டேபிளில் உட்காந்து காஃபி குடிக்கிறதெல்லாம் அவங்க பார்க்க தான் போகிறாங்க. தோள் மேல் தோள் கையை போட்டுட்டு நிற்கிறதெல்லாம் அவங்க பார்க்க தான் போகிறாங்க இல்லையா? ஸோ எதற்கு அதுக்குள்ளே ஒரு அவசரப்பட்டு இட்லி கடையையும் தனுஷையும் பயங்கரமாக கழுவி ஊற்றணும்? அது அவசியமே இல்லை. இன்னொன்று வந்து இந்த படத்தோட இட்லி கடை மோத போகிறதும் கிடையாது. இல்லை, குட் பேட் அக்லியோட இட்லி கடை மோத போகிறது இல்லை. ஓகே. ஏற்கனவே 2 பேரும் நாங்கள் சொன்ன தேதியில் உறுதியாக இருப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ என்னென்னா, சரி ரைட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படிங்கிற முடிவை இட்லி கடை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் வருது. ஆனா பெரிய நியூஸை அசால்ட்டா கடந்து வந்துட்டீங்க. அது எல்லாருக்குமே ஒரு சர்ச்சையாவுமே இருந்துட்டு இருந்துச்சு, நடக்குமா அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வரும், அதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னா, சார் தனுஷ் இயக்குறாரு அப்படின்றப்போ அது அது எப்படி சார் பாசிபிள்? தொடர்ந்து இயக்கத்தை கண்டினியூ பண்ண போறாரா? அஜித்தை வச்சு இயக்கக்கூடிய அளவுக்கு இருக்காக அப்படின்றதான ஒரு பார்வையே இருக்கு. ஆமாங்க. இப்போ தனுஷ் வந்து அவர் சுரேஷ் சந்திரா மூலமாக டக்குன்னு அஜித் சார்கிட்ட பேசணுன்னு இருக்காரு. சரி. லைன் போட்டு கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காரு. பேசணுன்னா அஜித் வந்து பயங்கர ஹாப்பி. அஜித் ஆமாம் பண்ணலாம் பிரதர், பண்ணலாம், லைன் நல்லா இருக்குது, நீங்கள் கதையை ரெடி பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். இன்னும் சொல்ல போனால் 1 மாதத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காரு அவர். ஆக்சுவலாக அஜித் வந்து ஏப்ரலில் தான் இங்கே வர்றதா இருந்துச்சா? ஆமாம், 1 மாதம் தானே. ஏற்கனவே அவர் முடிவு பண்ணது ஏப்ரலில் வந்துட்டு உடனே போகிறாரு. இப்போ இந்த 1 மாதத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த 1 மாதங்கிறது ஏப்ரல் தான். ஏப்ரலில் வந்து கதையை கேட்டாருன்னா சொல்ல முடியாது. ஆதிக்கு அடுத்து தள்ளி போட்டு தனுஷோட கூட இமீடியட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அஜித் ரசிகர்கள் தனுஷை திட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துறது நல்லது. அடுத்த படம் அவர் தான் இயக்க போறாரு, கொஞ்சம் பார்த்துங்க. அப்படியே லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேண்டாம், நயன்தாரான்னு என்ன அலைங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? யார் லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்களை கூப்பிட்டாங்கன்னு முதல்ல சொல்ல ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்க சொல்லுங்க. எல்லா படத்துலையும் முன்னாடி டைட்டில் கார்டு போடும் பொழுது யார் போடுற? இவங்க தானே கேட்குறாங்க. இவங்க போடுற அக்ரிமெண்ட்லேயே அப்படி போடுறாங்க. என்னை வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு நீங்கள் டைட்டிலில் போடணும்னு தான் அக்ரிமெண்ட்லேயே அவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சில தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு அவங்க நிலைமை.
இன்னொன்று இன்னைக்கு யாருமே அவங்கள அப்படி கூப்பிடவே இல்லை. விக்னேஷ் சிவன் தான் வீட்டில் வேணா அப்படி கூப்பிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லேடி சூப்பர் ஸ்டார்னு வேணா அவர் கூப்பிடலாம். அதை தாண்டி வேற யார் அவங்கள கூப்பிடுறா சொல்லுங்களேன். இல்ல ஏன் இந்த மாற்றம் சார், திடீர்னு இந்த ஒரு மாற்றம் வர எனக்கு தெரிந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தனுஷ் அஜித் இவங்களுடைய காம்பினேஷன் செய்தி வந்து நேற்று வலைபேச்சில் பேசணும், நேற்று முழுக்க அது வைரல். ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு இதை இறக்குறாங்க. இப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறையணும்னு நினச்சி இறக்குனாங்களா, அல்லது இவங்க வந்து இப்போ வேற எதுக்காக இறக்க வேண்டிய அவசியம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. இதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே ஒரு தனுஷ் இருக்காரு, அங்கேயே ஒரு வலைபேச்சு இருக்கு. இதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கூலி எந்த ஸ்டேஜில் சார் இருக்கு, அண்ட் வந்து அவரோட பிறந்த நாளைக்கு டீசர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுல ஒரு நடிகர் வந்து 45 நிமிஷம் படம் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன், எழுதி வச்சுக்கோங்க 1000 கோடி அப்படின்னு ரொம்ப சாலிடா அடிச்சு சொல்றாரு. யார் சொல்றாங்க? சந்தீப். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதாகவும் நான் வந்து ஒரு 45 நிமிஷம் 1000 கோடின்லாம் யாருமே இங்க உத்தரவாதம் எதுக்குமே கொடுக்க முடியாது. அது தமிழ் படத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேன். எவ்வளவு பெரிய ஹிட்டு படமா இருந்தாலும் இது 1000 கோடி தொடுவதற்கான எல்லைகளை நாம் இன்னும் அடையில, அதற்கான முயற்சிகளை இங்க இருக்கிற ஹீரோக்களே பண்ணலங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதனால் இது 1000 கோடின்னு நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்னொன்று படம் நல்லாயிருக்கும். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும் பொழுது ரஜினியை எங்கே கொண்டு போய் வைப்பாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக படு கமர்ஷியலான படமாக அதை அவர் உருவாக்கியிருப்பார். இப்போ அவருடைய பர்த்டே அன்னைக்கு அந்த டீசர் வரத்தான் போகுது. நம்ம எப்படி குட் பேட் அக்லியை கொண்டாடணுமோ அந்த மாதிரி அதையும் கொண்டாடத்தான் போகிறோம். நிச்சயமாக எல்லாம் நான் ரொம்ப பாசிட்டிவாக அந்த படத்தை பார்க்குறேன். ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரும். சரி, அதுக்காக தான் சார் அவங்க ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்களோட முடிவு என்னவா இருக்க போகுது சார்? ஏன்னா நெல்சனை ரொம்ப நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. புது படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பார்த்து அதை பாராட்டிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி கூலி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஜெயிலர் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அங்கிருந்து இவங்க இறக்குறாங்க, இந்த பக்கம் இருந்து இவங்க இறக்குறாங்கன்னு பேக் டு பேக் அதிரடிக்கு ரெடி ஆயிட்டாரோ. இது ஜெயிலர் 2 இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏப்ரல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்க. இப்போ சிவராஜ்குமாரே சொல்லியிருக்காரு, மே மாதத்தில் என் போர்ஷன்லாம் முடிச்சிருங்க, நான் மேலேருந்து கன்னட படம் நடிக்க வேண்டியது இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, சிலம்பரசன் அவர்கள் சந்தானமும் இணைஞ்சு ஒரு படம் நடிக்க போகிறதாகவும் கேள்விப்படுறோம். எவ்வளோ உண்மை சார்? எவ்வளோ எப்போ சீக்கிரமாக? அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சந்தானம் வந்து சிம்புன்னா ஒரு பெரிய நன்றி உணர்வோடு பார்க்குறாரு அவர். அதே மாதிரி சிம்பு வந்து வாங்கன்னு கூப்பிட்டா இம்மிடியட்டாக போகிறதுக்கு அவர் தயாராகவும் இருக்கார். அதனால் நிச்சயமாக அந்த காம்பினேஷன் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் சார் சிலம்பரசன் அவர்? எல்லாம் 3 படங்களோட அப்டேட் பார்த்துருந்தோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அவர்? எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு? நேற்று கிரிக்கெட் ஸ்டேடியமில் கூட பார்த்தோம். ஆமாம், எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்காரு அவர்? வந்து 49, 50, 51 3 அறிவிச்சிட்டாரு. இதில் 50க்கான வேலைகளில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கார். ஏன்னா அது அவருடைய சொந்த படம். அப்போ அதற்கான ஃபினான்ஸ் ரெடி பண்ணுறது, அந்த கதை வந்து ஒரு மெகா பட்ஜெட் படங்கிறதுனால இந்த 2 படத்தினுடைய இயக்குனர்கள் அந்த வேலையை பார்த்துப்பாங்க. ஏன்னா 2 பேரும் சாதாரண ஆட்களில் ரொம்ப பிரமாதமான இளைஞர்கள் 2 பேருமே. ஸோ அதனால் அவங்க மேலே அவருக்கு எந்த டவுட்டுமே இல்லை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்ட்டார். ஆனால் இந்த படம்ங்கிறது அவருக்கு பெரிய சுமை. ஸோ அந்த வேலைகளில் தான் ரொம்ப கடுமையாக ஈடுபட்டிருக்காரு. இயக்குனரும் பிரச்சனை இல்லை, தயாரிப்பாளரும் பிரச்சனை இல்லை. அழகாக அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க. இவர் வந்து நின்னா போதும், நடித்தா போதும். பட் அந்த படம் அப்படி கிடையாது. 50 அதில் நிறைய இன்புட் அவர் போட வேண்டியது இருக்குது. முக்கியமாக பணம், அதை கொண்டு வரணும் அவர். ஸோ அதுக்கான வேலைகளில் இருக்கார் அவர். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நிச்சயம் அவங்க சந்திக்கும் நன்றி.